விஜய் என்ன திருச்சி அவன் மேட்ரு முடிச்சுட்டு வந்துட்டு லிப்ட்ல எடுத்த போட்டோ இது. இந்த அக்கா சொல்றாங்க. இந்த அக்கா என்னென்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, விஜய் என்ன வந்து திருச்சா கூட வெளியே போயிட்டு வந்து சங்கீத அக்கா காலில் விழுந்து கிடப்பாராம். இனிமே நான் போக மாட்டேன், இனிமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே கிளம்பி போயிட்டு திரும்பி வந்து இனிமேல் போக மாட்டேன் சொல்லிட்டு அழுவாராம். இது எல்லாமே இந்த அக்கா விளக்கு பிடிச்சி பார்த்துருந்தா மாதிரியே சொல்றாங்க. இவ்வளவு நாளா தமிழ்நாட்டுல எவ்வளவு விஷயம் நடந்துச்சு, எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, எவ்வளவு கொலைகள் நடந்துச்சு, எவ்வளவு கற்பழிப்பு நடந்துச்சு. ஏன் பெண்களுக்கு, நீங்க ஒரு பெண்ணு தானே, பெண்களுக்கு எவ்வளவு கொடுமைலாம் நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டுல. அப்பெல்லாம் பேசாம எங்கக்கா போயிட்ட, இப்ப திடீர்னு முளைச்சிட்டு வந்திருக்க. எதனால வந்த, யாருக்காக வந்த சொல்லுங்க. நீங்க எதுக்காக வந்தீங்களோ, யாருக்காக வந்தீங்களோ எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு பக்கம் கத்திட்டே இருங்க. நாங்க இந்த காதலை கேட்டு இந்த காலை தள்ளி விட்டு எங்களுடைய வேலை என்னவோ அதை செஞ்சுட்டு இருக்க போறோம். நீங்க ஒரு பொண்ணு தானே, திருஷா ஒரு பொண்ணு தானே, தேவையில்லாம ஒரு பொண்ணு மேல நம்ம பழி போட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறோமாடா அப்படின்னு ஒரு துளி கூட தோணாதுல. அப்ப நீங்க ஒரு மனித ஜென்மமே இல்ல. இந்த வீடியோ பாருங்களேன். இத்தனை வருஷமா காலங்காலமா ஓபிஎஸ்க்கு டிரைவரா இருந்தவரு இனிமே நான் உனக்கு டிரைவரா இருக்க மாட்டேன்ட்டு நடு ரோட்ல இறங்கி முடிச்சுட்டு போயிட்டாரு. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் திருத்தி நடு ரோட்ல நின்று இருக்காரு. தேவையா? இவ்வளவு வருஷமா உங்க கூட இந்த டிரைவர் உங்களை மதிக்கல, மக்கள் மட்டும் மதிப்பாங்கன்னு எந்த தைரியத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.